ஹாய், வெல்கம் டு தார்னிஸ் லைஃப் ஜேர்னல். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 5 months இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு பேபி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிள் அண்ட் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு நாங்கள் பேபி லென்ஸ் ஃபோட்டோகிராஃபி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நாங்கள் வந்து அவங்கள புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பேக்கேஜஸ் இருக்குது, 3 themes, 5 themes, 7 themesன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு 5 themes பேக்கேஜ் வந்து புக் பண்ணோம். அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிச்சிருவாங்க, என்னென்ன தீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து நம்ம ஏதாச்சும் 5 themes பிக் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற தீம்ஸில் நான் சில தீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தீமோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பாப்பாவோட அவுட்ஃபிட்ஸுமே எடுத்து வச்சுருந்தேன். கான்ட்ராஸ்டாக இருந்தால் ஃபோட்டோஸ் இன்னும் நல்லா பிரைட் அண்ட் பாப் அவுட்டாக தெரியுங்கிறதுக்காக. அண்ட் நான் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். இன்கேஸ் பாப்பா கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா மாடல்லையுமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ராக்ஸு, ஸ்கர்ட் அண்ட் ஒரு பொம்மை ட்ரெஸ் மாதிரியும் எடுத்து வச்சுருந்தேன். ஈவன் நான் வந்து ராம்பர்ஸ் கூட எடுத்து வச்சுருந்தேன். இன்கேஸ் அவளுக்கு அங்கே வந்துட்டு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஆச்சுன்னா அந்த பிரேக் டைம்லலாம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு அண்ட் க்யூட் ஆக்சசரிஸ், பாப்பாவுக்கு தேவையான டைப்பர் பேக் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே அரேஞ்ச் பண்ணி நான் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஃபோட்டோஷூட்டில் ஃபேமிலி போர்ட்ரேட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிளாக்ல ஒரு ட்ரெஸ் அண்ட் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸும் ரெடி பண்ணிட்டேன். ஃபேமிலி போர்ட்ரேட்டுன்னு வரும்போது இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஏதர் பிளாக் ஆர் ஒயிட் ஃபுல் தீம் அந்த ட்ரெஸ்ஸில் போகிறது தான். ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் போட்டு பேக் பண்ணிட்டேன். ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இவ்வளோவான்னு நினைப்பீங்க, பட் அதான் ரியாலிட்டி. பேபி கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேக்கை விட டைப்பர் பேக் தான் பெருசாக தெரியும். குட்டிமா, நல்லா பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டு போன் எடுத்தாலும் சிரிக்கிது. எனக்கு தான் செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோன்னு. நாங்கள் ஈவினிங் ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம், 4 to 6 டைமிங்கில். தூங்க வருமா? ஐயோ, இப்போ போய் நீ தூங்கணும். தூங்கிச்சுன்னா ஒம்பாயிடுமே. இறங்க நேரத்தில் போய் தூங்கிட்டா. இங்கே ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். அங்கே குட்டி குட்டி ப்ராப்ஸ்லாம் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் அவங்களே வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டுடியோவில் வந்துட்டு 2 பேர் டெடிக்கேட்டடாக எங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன தீம் சொல்கிறோமோ ரொம்ப குயிக்காக வந்துட்டு அந்த ஃபுல் அந்த தீம் செட்டப் வந்து பண்ணிட்டாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் தீம் பீச் தீம் தான். அவங்களே அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க பாப்பாவுக்கு.
பாப்பா கிட்ட ரொம்ப ஜென்டிலாவும் நடந்துக்கிட்டாங்க. பாப்பாவும் நல்லா கோஆப்ரேட் பண்ணா ஃபர்ஸ்ட் தீம்ல. எங்களுக்கும் ஓகே பாப்பா மாஸ் பண்றான்னு சந்தோஷமா இருந்தோம். பின்னாடி வரப்போற ஆப்பு தெரியாம சீக்கிரமாவே ஃபர்ஸ்ட் தீமும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தீம் நிஜமாவே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. நானும் நினச்சேன் ஓகே இது கொஞ்சம் ஈஸி தான் போல், பாப்பாவும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காள். ஏன்னா வீட்டில் வந்துட்டு நான் கேமரா காமிச்சாலே அவள் அழகாக சிரிப்பா. ஸோ அவளுக்கு அதே மாதிரி நினச்சிட்டு இங்கேயும் சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு. பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் தீமோட வரைக்கும் தான். செகண்ட் தீம்லேருந்து கதையே வேறையாயிடுச்சு. செகண்ட் தீம் மூன் அண்ட் நைட் தீம் மாதிரி. தூக்கம் வருது இல்லை என்ன பண்ணிட்டான் இங்க இருந்து தான் குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சா. அவளோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் தீம் வரைக்கும் தான். செகண்ட் தீம்ல அவ கோஆப்ரேட்டே பண்ணல. அவளுக்கு வந்து ஃபேஸே டல் ஆயிடுச்சு, தூக்கமும் வேற. ஸோ அவ கிராங்கி ஆயிட்டா கம்ப்ளீட்டா. நாங்களும் எவ்வளவோ என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணோம். ஈவன் ஃபோட்டோகிராஃபர்ஸும் அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவள் நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா தூக்க கலக்கத்தில். சரின்னு வேற வழி இல்லாமல் நாங்கள் ரீஸ்கெடியூல் கேட்டோம் ரிமைனிங் தீம்ஸ்க்கு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. செகண்ட் டே ஸ்டார்டிங்கே சிறப்பாக இருந்துச்சு. அவள் காரில் ஏறினதுமே தூங்கிட்டா. எனக்கு அப்போவே ஓகே இது இன்னைக்கு எப்படி போக போதோன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தீம் ஹனி பீ தீம் மாதிரி. அன்னைக்கு நடந்த மாதிரி தான் அப்படியே ரிப்பீட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தீம் நல்லா கோஆப்ரேட் பண்ணா. நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு அவள் சிரிச்சா. நல்லா அழகழகான ஃபோட்டோஸ் மாட்டுச்சு இந்த தீமில். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அந்த பிளேஸ்லேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா. வெளியே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சமாதானப்படுத்தினோம். வெளியே வந்துட்டு ஆக்சுவலி அவள் நல்லா என்ஜாய் பண்ணா, நல்லா சிரிச்சிட்டு இருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஆனால் உள்ளே கூட்டின்னு போனாலே அழ ஆரம்பிச்சிட்டா. பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை, பேயும் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் தீம் வந்துட்டு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பியானோ தீம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் ஃப்ராக் போட்டிருந்தேன். அது அழகாக அந்த தீமோட அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆச்சு. பட் ஆனால் பாப்பா தான் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தா. ஸ்டில் ஓகே, சில ஃபோட்டோஸ் வந்துட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தீம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த தீம் தான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபோட்டோஷூட் செஷன்லேயே பிடிச்ச தீம். முருகர் தீம். குட்டி முருகர் அவ்வளோ அழகாக அவங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த விபூதியில் வந்துட்டு பட்டை மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியாச்சும் இதில் வந்து 2-3 பிக் வந்து நல்லா வந்துடணும் கடவுளேன்னுலாம் நான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா பிக்லேயுமே பாப்பாவோட கண்ணீர் லைட்டாக தெரியும். ஆனால் இது எல்லாமே மெமரிஸ் தான் நமக்கு.
இந்த ஃபோட்டோஷூட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, பெட்டர் ஃபோட்டோஷூட்க்கு வந்துட்டு நம்ம நியூ பார்ன் ஸ்டேஜில் எடுக்கிறதே கொஞ்சம் ஈஸி. இல்லைனா பாப்பா நல்லா உட்கார ஆரம்பித்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இந்த 4 to 6 months வந்துட்டு கொஞ்சமே சேலஞ்சிங்கான ஸ்டேஜ் தான். பிகாஸ் பேபி சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஹோம் ஃபோட்டோஷூட் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ராப்ஸ் எல்லாமே வீட்டுக்கே கொண்டு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. ஃபெமிலியர் என்விரான்மெண்ட் தான் பேபிஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒவ்வொரு தீமுக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பேபிஸ் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தீமுக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். நம்ம பர்ஸ்பெக்டிவில் ஒரு 100 ஃபோட்டோஸ் எடுத்து பெஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம்னு தோணும். ஆனால் பேபிஸ்க்கு அதெல்லாம் புரியாது. அவங்க நேச்சுரலாக ஸ்மைல் பண்ணி கேமராவை பார்த்து கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அதுவே பெஸ்ட் ஃபோட்டோ. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காம அவங்க நேச்சுரல் மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணாலே போதும். அவுட்ஃபிட்ஸ் சூஸ் பண்ணும் போது இதை மறக்காம கன்சிடர் பண்ணுங்க. தீமுக்கு சேம் கலர் அவுட்ஃபிட் சூஸ் பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், நைட் தீம் பேக்ரவுண்ட் அந்த மாதிரினா எல்லோ இல்லை ரெட் அவுட்ஃபிட் வந்துட்டு சூப்பராக ஹைலைட் ஆகும். ஃபோட்டோஸும் இன்னும் வைப்ரண்ட்டாக வரும். ஸோ நாங்களும் அந்த மைண்டில் வச்சுட்டு தான் எல்லா அவுட்ஃபிட்ஸுமே பிளான் பண்ணுவோம். லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பாப்பாவோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலுக்கு பேஸ் பண்ணி ஃபோட்டோஷூட் புக் பண்ணுங்க. அவங்க யூஸ்வல் நாப் டைமில் ஷூட் பிளான் பண்ணினா கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேபி ஃபோட்டோஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும். எங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷூட்டோட முடியல, பட் ஹானஸ்ட்லி இந்த லிட்டில் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இன்னைக்கு இந்த மெமரிஸ் இன்னும் ஸ்பெஷலாக மாற்றிருக்கு. இந்த vlog உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் பேபி ஃபோட்டோஷூட் எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய்.